இப்போ நாம 8வது பழைய பாட புத்தகங்கள்ல இருக்கிற முக்கியமான கலைச்சொற்கள பார்ப்போம். புல்லட்டின் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, சிறப்பு செய்தி இதழ். இப்போது ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னா சிறப்பு செய்திங்கிறது நமக்கு தெரியும். அது எளிமையாக இருக்குது. புல்லட்டின் அப்படின்னாலும் சிறப்பு செய்தி இதழ். இப்போது அப்படின்னு ஒன்று வந்திருக்கு வந்து இதழ் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு. இதை மட்டும் நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா குறித்த காலங்கிறது சரியானது. இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இறுதி காலம், எல்லை காலம், கடைசி காலம் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கூட இருக்கலாம். ஆனால் டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா குறித்த காலம் அப்படிங்கிறத வந்து டெட்லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறித்த காலம் அப்படிங்கிறத வந்து சரியானது. ஃபோலியோ எண் அப்படின்னா இதழ் எண் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எடிட்டோரியல். ஃபோலியோ எண்ணா இதழ் எண். எடிட்டோரியல்னா தலையங்கம். இதுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எடிட்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் வடிவமைப்பு பண்ணுறது அப்படிங்கிற வடிவமைப்பு செய்தித்தாள் வடிவமைப்பு கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் வந்து எடிட்டோரியல்னால் வந்து பார்த்திங்கன்னா தலையங்கம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது வந்து தெரியாதவங்க டைம் தெரிஞ்சுங்க வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்படாது. எடிட்டோரியல்னா வடிவமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். நம்ம கட்டாயம் குழப்பத்தை ஏற்படுத்தும். எடிட்டோரியல்னா தலையங்கம் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து ஃபேக் நியூஸ்னால் பொய் செய்தி. இது எளிமையாக இருக்குது. அடுத்து க்ரீன் ப்ரூஃப் அப்படின்னா திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போது இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து இயற்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்படாத இருக்குது. அப்படியே இயற்கையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. திருத்தப்படாத அச்சுப்படி அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து சரியான ஆன்சர். இது வந்து சின்ன ஷார்ட்கட். க்ரீன் வந்து திருத்தப்படாதது, இயற்கையாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது லேஅவுட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள் வடிவமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா புல்லட்டின், ஃப்ளாஷ் நியூஸ் வந்து ரெண்டுமே சிறப்பு செய்தின்னு வருது. வந்தால் இதழ், இது ஓகே. அடுத்து டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா குறித்த காலம். அது வந்து இறுதி காலம், எல்லை காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது. டெட்லைன்னா ஒரு டைம் குறிச்சிருக்காங்க. டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி குறித்த காலம் குறித்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எடிட்டோரியல்னால் தலையங்கம் தான் ஞாபகம் வரணும். இதை நீங்கள் அடிக்கடி படித்து ஞாபகம் வச்சுங்க, வேறு வழியே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் வந்து திருத்தப்படாத அச்சுப்படின்னு கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். க்ரீன் ப்ரூஃப்னா செய்தித்தாள் வடிவமைப்பு ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி கூட கன்ஃபியூஸ் ஏற்படுத்தலாம். ஆனால் வந்து க்ரீன் வந்து இயற்கையானது, அது திருத்தப்படாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அது ஓகே, திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னு படித்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது லேஅவுட்னா வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு, செய்தித்தாள் வடிவமைப்பு. லேஅவுட் அப்படின்னாவே வடிவமைப்பு சார்ந்தது தான் லேஅவுட்டுங்கிறது. அதே மாதிரி லேஅவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. குழப்பிக்காதீங்க. இதை நீங்கள் திரும்ப படித்து ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து குழப்பத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது.